அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸில் சாப்டர் 6 அதாவது இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸில் உள்ள புக் பேக் 3 மார்க்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே போதும் பாருங்க, இந்த 3 மார்க்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக படித்த மாதிரி தான். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் 5 மார்க்ஸ் ஃபுல்லாக நம்ம வந்து சொல்லி கொடுத்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 63 வீடியோஸ் வந்து இருக்குது. ஸோ புக் பேக்கில் இருக்க எல்லா 5 மார்க்கும் நம்ம வந்து சொல்லி கொடுத்தாச்சு. லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து வைக்கிறேன். அது மூலயமா இந்த 5 மார்க்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம 3 மார்க்ஸ் ஆஸ் வெல் அஸ் 2 மார்க்ஸ் நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்டு வரோம் ஒரு லெசனில் இருக்க வயசு பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சாப்டர் 6க்கான 3 மார்க்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நம்ம டெடிக்கேட்டட் ஒரு டெலகிராம் சேனல் வச்சுருக்கோம். ஸோ உங்களுடைய டவுட்ஸை நீங்கள் அங்கே போஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் மெட்டீரியல்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து கேட்கலாம். இட் வில் பி ஷேர்டு தேர். ஓகேவா? ஸோ இதோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஓகே, வில் கெட் ஸ்ட்ரெயிட் இன்டு த கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம். இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் கேட்டாங்கன்னா நமக்கு என்ன மாதிரி கேட்கலாம்னா, இந்த 3 மார்க்ல ஒரு கம்பல்சரி செக்ஷன் ஒரு செக்ஷன் இருக்கும், கம்பல்சரி கொஸ்டின். அந்த கம்பல்சரி கொஸ்டின்ல கேட்கறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. இப்போ எங்க ஏபிசிடின்னு இல்லை, சில டைம் எப்படி இருக்கும், கம்ப்யூட்டர்னு ஒரு கொஸ்டின் நீங்க பார்த்துருப்பீங்க. சிஓ, சிஓஎம், சிஓஎம்பி, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 8 டிஃபரெண்ட் கொஷின்ஸ் இருக்குப்பா உங்க புக்கின்னு எல்லாம் சேர்த்து. அது எல்லாமே நான் ஆல்ரெடி உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டேன். அதனோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து வைக்கிறேன். அதையும் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கொஷின் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி தர போறேன். நம்ம ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ வில் கெட் பேக் டு த எடிட்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டர்ன்ஸ் தான் பார்க்க போறோம். நம்ம வந்து எதை வச்சு நம்ம பேட்டர்ன் பண்ண போறோம்? ஏபிசிடிஇ தான் நமக்கு வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே நமக்கு வந்து கிடைக்கணும். ஓகேவா? ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே ஏபிசிடிஇ கிடைக்கணும். எப்படி நம்ம அதை பில்டு பண்றோம்? ஃபர்ஸ்ட் ஏ பிரிண்ட் பண்றோம், அடுத்து ஏபி, அடுத்து ஏபிசி, ஏபிசிடி, ஏபிசிடி. ஸோ இந்த கொஸ்டின்ல உங்களுக்கு கம்ப்யூட்டர்ன்றது அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு கிடைக்கணும். அந்த எண்ட் ஆஃப் த டே என்ன கிடைக்கணும்ன்றமோ அதை தான் நீங்க நான் டெக்ஸ்ட்னு ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்றேன். அஃப்கோர்ஸ் எனி வேரியபிள் நீங்க யூஸ் பண்ணலாம். நீங்க கைட்ஸ்ல பார்த்துட்டு இதை அப்படியே மனப்பாடம் பண்ணிடாதீங்க. என்ன இங்க டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக உதாரணத்துக்கு இங்க நான் எஸ்டிஆர்னு வைக்கிறேன். இண்டெக்ஸ் பொசிஷன் ஒன்று இருக்கும். இப்போ ஏபிசிடி இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 0th இண்டெக்ஸ் பொசிஷன். ஓகேவா? ஸோ இப்போ உங்க ஸ்கூல்ல ஒவ்வொருத்தருக்கும் ரோல் நம்பர் கொடுக்குறாங்கல்ல, ரோல் நம்பர் கூப்பிட்டாலும் நீங்க தான் வருவீங்க, இந்த பேர் வச்சு கூப்பிட்டாலும் நீங்க தான் வருவீங்க. அந்த ரோல் நம்பர் மாதிரி இதோட பொசிஷனுக்கான இண்டெக்ஸ் நம்பர். ஓகேவா? இப்போ ஐ வாண்ட் டு பிரிண்ட் ஏ, நான் என்ன பண்ணுவேன், எஸ்டிஆர் ஆஃப் 0 நான் வந்து பிரிண்ட் பண்ணுவேன். இஃப் ஐ ரன் த கோட் patterns.py, எனக்கு பார்த்தீங்கன்னா ஏன் அவுட்புட் வந்துருச்சு. வாட் இஃப் எனக்கு நான் இதை பியும் பிரிண்ட் பண்ணா நான் என்ன பண்ணுவேன், கமா போட்டு எஸ்டிஆர் ஆஃப் 1 பிரிண்ட் பண்ணுவேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஏபின்னு வந்துருச்சு. பட் டோன்ட் யூ திங்க் இங்கேயும் எஸ்டிஆர்னு எழுதுறோம், இங்கேயும் எஸ்டிஆர்னு எழுதுறோம், கேன் வி டூ இட் இன் அ சிங்கிள் எஸ்டிஆர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பண்ண முடியும். நீங்க அந்த டயத்துல என்ன பண்ணணும்னா ஒரு கோலன் போடணும். இதுதான் வந்து ஸ்ட்ரிங் ஸ்லைசிங்னு சொல்லுவாங்கப்பா. ஸோ 0லேருந்து 1 வரைக்கும் பிரிண்ட் பண்ணு. ஸோ ஆக்சுவலி இப்போ உங்க மைண்ட் என்ன அவுட்புட் சொல்லணும்னா ஏபி பிரிண்ட் ஆகணும்னு சொல்லும். ஓகேவா? இப்போ நான் ரன் பண்றேன். ஓ தட்ஸ் வியர்ட், வி ஆர் கெட்டிங் ஒன்லி ஏ. எஸ், ஏன்னா பாத்தீங்கன்னா இங்க நீங்க ஒரு வேல்யூ கொடுக்குறீங்களா 1ன்னு, இதை தான் வந்து எண்ட் பொசிஷன் சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்ல இருக்க பொசிஷன், இந்த கோலனுக்கு முன்னாடி இருக்கிறது பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பொசிஷன். ஸோ 0ல ஸ்டார்ட் ஆகி 1ல எண்ட் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. பட் ஆக்சுவலி உங்க பைத்தான் அதை எப்படி புரிஞ்சுக்கும்னா எண்ட் -1 தான் அதை எடுத்துக்கும். 0ல இருந்து 1 - 1, அதாவது 0 to 0 தான் பிரிண்ட் ஆகும். ஆல்வேஸ் எண்ட் -1 தான் கன்சிடர் ஆகும். ஓகேவா? அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் 0, 1 இந்த 2 இண்டெக்ஸ் பிரிண்ட் பண்ணணும்னா நீங்க 0 to 2 கொடுக்கணும். ஐ ஹோப் யூ கெட் மை பாயிண்ட். புரியுதா? இப்ப நம்ம என்ன பண்ணலாம், இதை ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், இங்க 1 போட்டோம்னா வெறும் ஏ மட்டும் வரும். இங்க 2 போட்டோம்னா ஏபின்னு வரும். 3 போட்டோம்னா ஏபிசின்னு போடும். ஸோ இந்த நம்பரை நான் மாத்தினே இருக்கேன்ல, 1, 2, 3ன்னு, அதுக்கு போல ஒரு வேரியபிள் வச்சிடலாமா? ஸோ அந்த வேரியபிளோட பேர் தான் கவுண்ட். கவுண்ட் ஈக்குவல் டு 1. ஸோ கவுண்ட். நெக்ஸ்ட் எவ்ரி டைம் நான் என்ன பண்ணுவேன், பிரிண்ட் பண்ணோன்னா கவுண்ட்டை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுவேன். கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் பிளஸ் 1. ஃபர்ஸ்ட் டைம் என்னவா இருக்கும், இங்க 0 to 1 பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் கவுண்ட் இன்க்ரிமெண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் 0 to 2. இது மாதிரி எது வரைக்கும் நான் பண்ணணும், எத்தனை ரோஸ் இருக்குன்னு நீங்க வந்து கவுண்ட் பண்ணுங்கப்பா. 1, 2, 3, 4, 5 ரோஸ் இருக்கு. ஸோ 5 வாட்டி நம்ம வந்து பண்ணலாம். இந்த லைன் எழுதுறதுக்கு நிறைய வேஸ் இருக்குப்பா. ஒன்று நீங்க என்ன பண்ணலாம், உங்களுக்கே மேனுவலா வந்து தெரிஞ்சு போச்சு எத்தனை வாட்டி பண்ண போறீங்கன்னு. ஸோ என்ன பண்ணலாம், ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 5 வாட்டி பண்ண போறோமா, அப்பனா என்ன பண்ணும், 1ல இருந்து 6 வரைக்கும் கொடுக்கணும். கொடுத்தோன்னா 5 வாட்டி ஆயிடும். ஓகேவா? இது எல்லாத்துக்குமே ப்ராப்பர் இன்டென்டேஷன் கொடுங்க. இப்போ நான் ரன் பண்றேன்.
இப்போ நான் ரன் பண்ற வச்சு ஓ மை பேட், we are not even getting updated. எவ்ரி டைம் நமக்கு ஏ தான் வருது. the problem is நம்ம கவுண்ட் ஈக்குவல் டு 1 உள்ள போட்டுட்டோம். ஏன்னா இப்படி உள்ள போட்டீங்கன்னா என்ன பிரச்சனைனா, ஒன்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் வாட்டி இந்த லூப் ரன் ஆகி முடிச்சோன்னா திரும்ப லூப் வரும்ல, அப்பயே கவுண்ட் 1 ஆயிடுது. ஸோ அந்த ப்ராப்ளம் இருக்கு. ஸோ கவுண்ட்டை நீங்க வந்து வெளியே போட்டுருங்கப்பா. ஸோ இப்போ நீங்க ரன் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் த ஏபிசிடி. ஓகேவா? ஸோ நடுவில் இந்த ஸ்பேஸ் எப்படி வர வைக்கிறத நான் வந்து உங்களுக்கு கற்றுத்தரேன். இது வந்து ஒரு வே. இல்லைன்னா என்ன பண்ணலாம், எப்படியோ இந்த ஸ்ட்ரிங்ல எத்தனை லெட்டர்ஸ் இருக்குதோ அத்தனை வாட்டி தானே ட்ராவல் பண்ண போறீங்க. 3 5 வாட்டி இருக்கு. அதனால என்ன பண்ணலாம், இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் டைரக்ட்லி யூ கேன் யூஸ் எஸ்டிஆர். எஸ்டிஆர்ல எத்தனை கேரக்டர் இருக்குதோ அத்தனை வாட்டி ரன் ஆகும். ஸோ இன் ஆர் கேஸ் இட் இஸ் 5. ஸோ அதனால 5 லைன் நமக்கு வந்து கிடைக்குது. புரியுதுங்களா? எஸ். இப்போ நடுவில் உங்களுக்கு சப்போஸ் ஸ்பேஸ் வேணும்னா ஸோ இப்போ பாருங்க, நல்லா பாருங்க. இப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா உங்க புக்ல நல்லா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் பெட்டர் நீங்க ஸ்பேஸோட ப்ரோக்ராம் எழுதுறது. ஸோ இந்த ப்ரோக்ராம் லாட் ஆஃப் வேஸ்ல சால்வ் பண்ணலாம்ப்பா. இந்த கொஸ்டினை நீங்க என்ன சால்வ் பண்ண சொன்னீங்கன்னா நான் நியர்லி ஒரு 3 to 4 மெத்தட்ஸ்ல நான் என்னால் இந்த கொஸ்டினுக்கான ப்ரோக்ராம் எழுத முடியும். பட் நான் உங்களுக்கு சொல்லி தரது ரொம்ப ரொம்ப ஈஸியான வே. ஸோ இங்கே நம்ம இண்டெக்ஸ் பல்லாம் கவுண்ட்டுக்குன்னு வச்சுக்கலாம். இட்ஸ் அப் டு யூ. இங்கே நம்ம எஸ்டிஆர் பல்லாம் இங்கே டெக்ஸ்ட்னு வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ என்னன்னா, இப்போ நமக்கு ஸ்பேஸ் வரணும். ஸ்பேஸ் வரனால நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, ஸ்பேஸ் ஃபர்ஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதை டாட் வச்சு இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பேஸ் ஜாயின் ஆஃப் இந்த இது. ஸோ அதாவது ஸ்பேஸை ஜாயின் பண்ணிக்கிறீங்க. புரியுதுங்களா? தட்ஸ் இட். ஸோ இந்த ஸ்பேஸ் கொடுக்கலனாலும் நோ ஒன் வில் கில் யூ. பட் இன் ஆர்டர் டு பி 100% கரெக்ட் நம்ம இந்த ஸ்பேஸ் நம்ம இங்க வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த ப்ரோக்ராம் புரியுதா? SISRDல நீங்க டெக்ஸ்ட் தான் வைக்கணும்னு இல்லை, STR வச்சுக்கலாம். என்ன வேரியபிள் ஆனாலும் வச்சுக்கலாம். இங்க நீங்க இண்டெக்ஸ் தான் வைக்கணும்னு இல்லை, கவுண்ட் வச்சுக்கலாம். புரியுதுங்களா? த மெயின் லாஜிக் இஸ், இந்த லாஜிக் உங்களுக்கு நான் எடுத்து கொடுத்தேன் பாத்தீங்களா? ஸோ இந்த ஒவ்வொன்றா மாத்தி பார்க்கறது, ஸ்லைசிங், இந்த லாஜிக் தான் ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? இந்த ஐடியா நீங்க யோசிச்சிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க கோடை வந்து பில்ட் பண்ணிடலாம். ஈஸி. 3 மார்க். இதுல என்னங்க இருக்கு? ஒண்ணுமே இல்லைங்க. இப்போ இதை ரிவர்ஸ்ல கேட்டாலும் உங்களுக்கு போட தெரியணும். அதுக்கு தான் நான் வந்து சொன்னேன், நம்ம இங்க ஒரு 8 விதமான மாடல் நான் உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணி கொடுத்துருப்பேன். பக்காவா இருக்கும். செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? அதெல்லாம் நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம. இப்போ இந்த 8th இது 6th லெசன் படிக்கிறீங்களா? 6th லெசனுக்கான 5 மார்க் இதுல இருக்கும். இதுல போய் 5 மார்க்ஸ் படிச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், ரைட் அ நோட் ஆன் இஃப் எல்ஸ் ஸ்ட்ரக்சர். ரொம்ப ரொம்ப எளிமையான கொஸ்டின்பா. இப்போ ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன்ஸ் பார்த்துடலாமா? இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் ப்ரொவைட்ஸ் கண்ட்ரோல் டு செக் த ட்ரூ பிளாக் as well as false block. ஓகேவா? ஒரு கண்ட்ரோல், ஒரு கண்டிஷன் இருக்குது. அந்த கண்டிஷன் மூலமா ட்ரூ பிளாக் இல்ல ஃபால்ஸ் பிளாக் எந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகணும் நம்ம வந்து பார்ப்போம். அதுதான் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் thus provides 2 possibilities. ஆமா, ட்ரூவா இருந்தா ஒன்னு, ஃபால்ஸா இருந்தா ஒரு வேல்யூ. அந்த கண்டிஷன் டிட்டர்மைன்ஸ் which block is to be executed. புரியுதுங்களா? இந்த கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் அதான் வந்து கொடுத்துருக்காங்க சின்டெக்ஸ். இந்த சின்டெக்ஸ் எப்படின்னா, இந்த சின்டெக்ஸை மாற்றக்கூடாது. இந்த கண்டிஷனை நம்ம எப்பவுமே ஆங்குலர் பிராக்கெட்ஸ்ல தான் எழுதுவோம். புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து ப்ரோக்ராமிங் டெர்மினாலஜிஸ். ஓகேவா? இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா இந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் இந்த கண்டிஷன் எனக்கு ஃபால்ஸா இருந்துச்சுன்னா என்னோட கண்ட்ரோல் எங்க போனா கண்ட்ரோல் இங்க போயிடும். அதான் சொல்றாங்க இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் ப்ரொவைட்ஸ் கண்ட்ரோல். அந்த கண்ட்ரோல் பாத்தீங்கன்னா ட்ரூ பிளாக்குக்கும் போகலாம், ஃபால்ஸ் பிளாக்குக்கும் போகலாம். ஓகேவா? அதான் உன்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏன்னா உனக்கு வந்து நார்மல் சிம்பிள் இஃப்னு ஒன்று இருக்கு. இப்ப பாருங்க, அதெல்லாம் நான் வந்து கமெண்ட் பண்ணிடலாம். இப்ப ஏஜ்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன்ப்பா. ஏஜ் வந்து 18ன்னு வச்சுக்கலாம். இஃப் ஏஜ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18னா பிரிண்ட் எலிஜிபிள் டு ஓட். ஓகேவா? இப்போ நான் ரன் பண்றேன். ரன் பண்ணும்போது மை பேட், வி நீட் டு ரன் இஃப் எல்ஸ் டெமோ. எனக்கு பாத்தீங்கன்னா எலிஜிபிள் டு ஓட்டுன்னு எனக்கு வந்து வந்துருச்சு. பை சான்ஸ் என்னோட ஏஜ் பாத்தீங்கன்னா 17 தான் இருக்கு அப்படின்னா என்னால ஓட் பண்ண முடியாது. இன் தட் கேஸ் எனக்கு எந்த அவுட்புட்டும் வராது. ஏன்னா என் கண்டிஷன் ட்ரூவா இருக்கும் போது என்னால் செக் பண்ண முடியுது. ஏஜ் 18 இருக்கும் போது கண்டிஷன் உனக்கு ட்ரூ ஆகுது, உனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகுது. இப்போ உன் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதுன்னு வையன், உன் வயசு 10 வயசு தான் வையன். இப்போ நான் ரன் பண்றேன், எனக்கு எந்த அவுட்புட்டும் வரல. ஏன்னா இது வந்து இஃப் எல்ஸ் கிடையாது, இது வந்து சிம்பிள் இஃப்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனாலும் செக் பண்ணணும் நீ கேட்குற பத்தியா, அந்த ஒரு ப்ரிவிலேஜ் உனக்கு கொடுக்கறது தான் இந்த இஃப் எல்ஸ். அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ட்ரூ பிளாக் as well as false block. இந்த கண்டிஷன் டிசைட் பண்ணும் எந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகணும். இப்போ நான் வந்து சொல்றேன். அப்படி இல்லைன்னா
In that case, you will provide else print not eligible. If I run this program, now you can see you are getting the message not eligible. அதுதான் வந்து சொன்னேன். ஸோ ட்ரூ கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா இஃப் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும், கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ நம்ம 100ன்னு கொடுத்தோம்னா எனக்கு ஆப்வியஸ்லி 100 வயசுல யாராச்சும் இருப்பாங்களான்னு தெரியல, கடவுள் புண்ணியத்தில் இருந்தா சந்தோஷம். எலிஜிபிள் டு ஓட்டுன்னு வந்து இருக்கு. ஓகேவா? யா, ஒன் மோர் திங் என்னன்னா, ஏதாச்சும் ஒன்று தான் எக்ஸிக்யூட் ஆகும், ஐதர் ட்ரூ பிளாக் இல்லை ஃபால்ஸ் பிளாக், பட் நாட் போத். ஓகேவா? இதை தான்ப்பா லாட் ஆஃப் நிறைய எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நான் இப்போ சொன்னதை கூட எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். உங்கள் புஸ்தகத்தில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்ன எக்ஸாம்பிள்னா, ஆட் நம்பரா ஈவன் நம்பரா. ஒரு நம்பர் ஆட் நம்பரா ஈவன் நம்பரான்னு எப்படி தெரியுமா கண்டுபிடிப்பீங்க? இப்போ ஒரு 25ன்னு ஒரு நம்பர் இருக்குது. இது ஆட் நம்பரா ஈவன் நம்பரான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, 2ஆல டிவைட் பண்ணிடுங்க. அந்த நம்பரை 2ஆல டிவைட் பண்ணா 12 டைம்ஸ் போகுமா? 24. உன் ரிமைண்டர் பார்த்தோன்னா 1 வரும். அதாவது உனக்கு ரிமைண்டர் ஏதாச்சும் ஒன்று வைக்கும். ஸோ 1 தான் வரும். நீங்கள் 2ஆல டிவைட் பண்ணும்போது ரெண்டே பாசிபிலிட்டி தான். ஒன்று ரிமைண்டர் 0 வரலாம், இல்லை 1 வரலாம். இப்போ இதுவே நாம வந்து 24 நம்ம டிவைட் பண்ணுறோம் 2 டேபிள்ஸில். 12 டைம்ஸ் 24, உங்களோட ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 0. இந்த டிவைட் பண்ணி ரிமைண்டர் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு பேர் தான் மாடுலஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை மாடுலஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு லெசன் நம்பர் 5 படிக்கும் போது கற்றுக் கொடுத்துருந்தேன். ஆப்பரேட்டர்ஸ்னு ஒரு கொஸ்டின் இருந்துச்சா, கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ லைனாக படிச்சுட்டு வாங்க. இட் வில் பி ஈஸியர் ஃபார் யூ அண்ட் மீ ஆஸ் வெல். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த கண்டிஷன். ஒரு நம்பர் வாங்குறீங்க, ஒரு நம்பர் வாங்கிட்டீங்க. இந்த இடத்துல உங்களோட நம்பர் வந்து 24ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்க்குறீங்க 24 mod 2 ஈக்குவல் டு 0வா? எஸ், எனக்கு ரிமைண்டர் 0 தான்ப்பா. அதனால் நீங்கள் வந்து இந்த இஃப் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகுங்க. ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா 56ன்றதா நீங்கள் கொடுக்குற நம்பர். 56 பார்த்தீங்கன்னா 2ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 கொடுக்கும். அப்போனா நீங்கள் வந்து இந்த லைன் மட்டும் பிரிண்ட் பண்ணால் போதும். செகண்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா 67. ஸோ செக் பண்ணி பார்க்கும். 67 2ஆல டிவைட் ஆகுமா? ஆகாது. ஸோ எல்ஸ் பிளாக் பிரிண்ட் ஆகிடும். ஸோ யூ வில் கெட் த ஆட் நம்பர். புரியுதா? வெரி சிம்பிள். ஸோ ஆஸ் ஐ செட், இல்லை எனி எக்ஸாம்பிள் நீங்கள் எழுதிக்கலாம். பட் த திங் இஸ் யூ ஹேவ் டு ரைட் த சின்டெக்ஸ். ஸோ சின்டெக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டெஃபினேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த டைப். ஸோ இந்த வீடியோலேயே பாருங்க, நான் உங்களுக்கு இஃப் கற்றுக் கொடுத்துட்றேன், அடுத்து இஃப் எல்ஸ் கற்றுக் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இஃப் எல்ஸ் எல் இஃப்னு படிக்க போகிறோம். இதோட இன்னொரு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட மற்ற ப்ரோக்ராமிங், அதாவது சோ கால்டு C++ல என்ன சொல்லுவாங்கன்னா, இதை எல்ஸ் இஃப் லேடர்னு சொல்லுவாங்க. ஸோ பட் பைத்தான் here யூஸ் த டேர்ம் எல்இஃப். ஓகேவா? ஸோ என்னன்றதை நான் வந்து சொல்லித்தரேன். ஓகேவா? இப்போ இது நம்ம ஒரு சிம்பிளான இதில் என்ன எக்ஸாம்பிள், ஓகே இதில் கிரேட்டஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ் எடுத்திருக்காங்களா, அவங்க அந்த கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. நம்ம அதுபடியே போகலாம். இப்போ அவங்க ஜென்ரலாக எக்ஸ்பிளைன் இஃப் எல்ஸ் எல் இஃப்னு கேட்டாங்கன்னா நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். பட் தே கிளியர்லி டோல்டு ஃபார் வாட் பர்பஸ் டு ரைட் அ ப்ரோக்ராம் டு டிஸ்பிளே லார்ஜஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ். 3 நம்பர் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 10, 7, 5 இதான் அந்த 3 நம்பர். இந்த 3 நம்பர்ல எந்த நம்பர் பெரிய நம்பர்னு நம்ம வந்து பார்க்கணும். ஸோ எப்படி நம்ம வந்து சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் நம்பரை நம்ம செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து செகண்ட் நம்பரோட பெருசா? எஸ், இந்த கேஸ்ல பெருசு தான். ஆனா அதை மட்டுமே வச்சு நம்ம என்னோட ஃபர்ஸ்ட் நம்பர் தான் பெரிய நம்பர்னு சொல்ல முடியாது. we need to check one more condition. அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து செகண்ட் நம்பரோட கிரேட்டரா இருக்கணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து தேர்ட் நம்பரோட கிரேட்டரா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா என்னோட லார்ஜஸ்ட்னு ஒரு வேரியபிள் நம்ம வந்து வச்சிருக்கோம். அந்த லார்ஜஸ்ட்ன்ற வேரியபிள்ல என்னோட ஃபர்ஸ்ட் நம்பரை நான் வந்து ஸ்டோர் பண்ணிடுறேன். அட் த எண்ட் ஆஃப் தி டே நான் என்ன பிரிண்ட் பண்ணணும்னா, லார்ஜஸ்ட் அமாங் 3 ஈக்குவல் டு லார்ஜஸ்ட் நம்பர் நான் பிரிண்ட் பண்ணணும். அதாவது இந்த மாதிரி. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்பர் வாங்குறீங்க 15, 25, 10. இந்த கேஸ்ல லார்ஜஸ்ட் நம்பர் எது? 25. ஸோ லார்ஜஸ்ட் அமாங் 3 ஈக்குவல் டு 25. இப்படிதான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதணுமா? அப்படிலாம் கிடையாது. இந்த இடத்துல நீங்க என்டர் நம்பர் 1 இப்படிதான் எழுதணுமாலாம் கிடையாது. வெறும் என்டர் NO1 இப்படி கூட எழுதலாம். என்ன வேணா எழுதலாம். அந்த கொட்டேஷனுக்குள்ள என்ன எழுதுறீங்களோ இட்ஸ் அப் டு யூ. ஓகேவா? ஓகே சார், நான் என்ன சொன்னேன், ஏபிசி 3 நம்பர் வாங்கிட்டீங்க. பாக்குறீங்க ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷன் செக் பண்றீங்க. ஏ வந்து பியோட கிரேட்டரா இருக்கணும். அதே மாதிரி ஆண்ட்னா ரெண்டுமே ட்ரூவா இருந்தா தான் இது எக்ஸிக்யூட் ஆகும். அண்ட் ஆர் நாட், இதுவும் நான் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நான் உங்களுக்கு கத்துக்கிட்டுருப்பேன் 5th லெசன் படிக்கும் போது. ஸோ அண்ட்னா ரெண்டுமே, இதுவும் ட்ரூவா இருக்கணும், இதுவும் ட்ரூவா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்லைன்னா அதோட நம்ம டைரக்டா எல்ஸ் போட்ட முடியாது. ஏன்னா நமக்கு ஏக்கு அடுத்து வெறும் லார்ஜஸ்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ்னா நமக்கு பிரச்சனை இல்லை. இது இல்லைன்னா இதுன்னு சொல்லிடலாம். ஆனா இங்க நமக்கு சீன் இன்னொரு நம்பர் இருக்குது. அதனால ஏக்கான பாசிபிலிட்டி நம்ம செக் பண்ணி முடிச்சாச்சு. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பிக்கான பாசிபிலிட்டி செக் பண்ணோம். எடுத்தோன்னே ஏக்கான பாசிபிலிட்டி இங்க நீங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய
நீங்க கைட்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல சில டைம் இப்படி கூட அவன் எழுதியிருப்பான், பி இஸ் கிரேட்டர் தேன் ஏ அண்ட் பி இஸ் கிரேட்டர் தேன் சி. அதாவது நம்ம எப்படி ஏக்கு போட்டுமோ அதே தான் அவன் பிக்கு போடுவான். பி வந்து ஏவோட பெருசா இருக்கணும், பியோட சியோட பெருசா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா பி தான் பெருசு. ஆனா நீ நல்லா யோசி, உனக்கு எதனால இந்த இடத்துக்கு கண்டிஷன் வருது? மேல ஃபெயில் ஆனதுனால தானே வருது. அதாவது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது, ஏ இஸ் கிரேட்டர் தேன் பி. இதுவே ஃபெயில் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்னா ஏ வந்து லெஸ் தேன் பி. கரெக்டா? அப்ப அதை இன்னொரு வகையில நான் ரொம்ப குழப்பறேன்னு நீங்க நினைச்சுக்காதீங்க, உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அதை இன்னொரு வகையில எப்படி சொல்லலாம், பி வந்து ஏவோட பெருசு. அதுதான் இங்க இந்த இடத்துக்கு உனக்கு வருதுனாலே ஆட்டோமேட்டிக்கா பி கிரேட்டர் தேன் ஏவா இருந்தாதான் உனக்கு வரும். அதனால இதை நீ வந்து எக்ஸ்பிளிசிட்டா எழுத தேவை, எழுதுனாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இங்க நம்ம வந்து ஒரு ஐடி கம்பெனில நம்ம வந்து கோடிங் போடல, we are just giving our public exam. இதுக்கெல்லாம் நம்ம எப்படி வேணாலும் எழுதிக்கலாம், அது சொல்றதுக்காக தான் சொன்னேன். பட் இட் இஸ் எஃபிஷியன்ட் கோட் இப்போ நம்ம பண்றது. ஓகேவா? இப்படி இருந்துச்சுன்னா லார்ஜஸ்ட் வந்து பி. இந்த எந்த கேஸ்லயுமே செக் பண்ணலைன்னா லார்ஜஸ்ட் வந்து சி. ஸோ இதுல இருந்து என்ன சொல்ற வரோம்னா, இஃப் யூ வாண்ட் டு செக் மோர் தேன் ஒன் கண்டிஷன், செக் மோர் தேன் ஒன் கண்டிஷன், நீங்க வந்து இந்த இஃப் எல்ஸ் எலிஃப் யூஸ் பண்ணுவீங்க. கடைசியா அந்த லார்ஜஸ்ட்டை பிரிண்ட் பண்றீங்க. எனக்கு இதோட நிப்பாட்டணும் தான் தோணுது, பட் எனக்கு மனசு வரல. உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நான் வந்து புரிய வைக்கிறேன். ஒரு நம்பர் பா, அந்த நம்பர் வந்து பாசிட்டிவ் நம்பரா இல்ல நெகட்டிவ் நம்பரா, இல்லைன்னா இன்னொரு பாசிபிலிட்டி என்ன இருக்குது, 0. எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன், இஃப் அந்த நம்பரை வந்து என்னன்னு வச்சுக்கலாம்னா, இஃப் n வந்து கிரேட்டர் தேன் 0வான்னு பார்ப்பேன். இருந்துச்சுன்னா அது வந்து பாசிட்டிவ் நான் பிரிண்ட் பண்ணுவேன். நான் எல்ஸ்ல டைரக்டா போட்டுற முடியாது, ஏன்னா எனக்கு பாசிட்டிவை தவிர்த்து இன்னும் எனக்கு 2 சாய்ஸ் இருக்கு. அதாவது இந்த மாதிரி மோர் தேன் 1 சாய்ஸ் வருது பாத்தியா உனக்கு, 2னா பிரச்சனை இல்லை. 2க்கும் தாண்டி வந்துச்சுன்னா நீ இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணும். ஒரு கண்டிஷன் மட்டும் பத்தாது, அந்த இன்னொரு கண்டிஷன் போடும்போது எல்இஃப்னு போடணும். புரியுதுங்களா? எல்இஃப் அந்த n வந்து லெஸ் தேன் 0 வந்துச்சுன்னா நெகட்டிவ். அப்படி நெகட்டிவும் இல்லை பாசிட்டிவும் இல்லைன்னா ஆப்வியஸ்லி இட் இஸ் 0. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். ஆக்சுவலி இந்த எக்ஸாம்பிள் தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு எடுத்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி உங்க புக்ல பாத்தீங்கன்னா தெளிவா கொடுத்துட்டாங்க கொஸ்டின்ல, நீங்க லார்ஜஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ்க்கு தான் நீங்க வந்து கோடிங் எழுதணும்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? ஸோ அதுக்கும் நம்ம இந்த கோடு எழுதியிருக்கோம். சேம் கோடு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரியுதுங்களா? யா, நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா வைல் லூப்போட சின்டாக்ஸ் சொல்ல, ரொம்பவே ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான். ஸோ வைல், கண்டிஷன், அதுக்கு அடுத்து ஸ்டேட்மெண்ட்ஸ். இதை நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? எல்ஸ் பார்ட்லாம் ஆக்சுவலி தேவையே இல்லைப்பா, வைல்ல போட்டு குழப்பிக்காதீங்க. உங்க புக்ல கொடுத்துருக்காங்க அவனே, ஆனா ஒன்று வார்த்தை சொல்லி தான் கொடுத்துருக்கான். இது வந்து ஆப்ஷனல்னு சொல்லி தான் கொடுத்துருக்கான். இந்த மாதிரி ஆப்ஷனல்லாம் அவங்க எதுல திரும்ப எழுதுறாங்க, இந்த மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்ல எழுதுவாங்க. புரியுதுங்களா? நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், கண்டிஷனுக்கு இந்த பிராக்கெட் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன். இந்த மாதிரி இதெல்லாம் நுணுக்கங்கள்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும். யூ கேன் கால்ட் அஸ் நியூவான்சஸ். இந்த மாதிரி நியூவான்சஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த வைல் லூப் பார்த்துடலாமா? இப்போ இருக்க இவனையே நான் வந்து கிளியர் பண்ணி விடுறேன். இப்ப நான் 5 வாட்டி ஹலோ சொல்லணும். அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், பிரிண்ட் ஹலோ. இப்படி பிரிண்ட் பண்ணனா எனக்கு எத்தனை வாட்டி ஹலோ வரும்? 1 வாட்டி வரும். இப்ப 5 வாட்டி பண்ணா என்ன பண்ணலாம்? சிம்பிள், நிறையவே பண்ணலாம். 2, 3, 4, 5. அறிவாளிகள் இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஓகேவா? பண்ணும்போது 5 ஹலோ கிடைச்சிருச்சு. ஆனா ஒரே ஸ்டேட்மெண்ட் 5 வாட்டி எதுக்கு நான் எழுதுறேன்? இது வந்து திரும்ப திரும்ப அதே இதை எழுதுறதுன்னு சொல்லுவாங்க. இதோட பேர் வந்து ரிடண்டன்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி பண்ணக்கூடாது. ஒரே ஸ்டேட்மெண்ட் வருதுன்னா அதை நீங்க திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் பண்றீங்கன்னா யூ ஹேவ் டு யூஸ் லூப்ஸ். ஓகேவா? நம்ம வைல் லூப் எப்படி எழுதுவோம்? வைலுக்கு பக்கத்துல கண்டிஷன், கண்டிஷனுக்கு ஒரு வேரியபிள் இருக்கணும், லூப் வேரியபிள்னு சொல்லிட்டு. நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு கவுண்டர் வச்சுக்கலாம். கவுண்ட் ஈக்குவல் டு எனக்கு எத்தனை வாட்டி எனக்கு வந்து வரணும்? 5 வாட்டி வரணும். ஃபர்ஸ்ட் வாட்டி 1ல இருக்கு. ஓகேவா? இஃப் வைல் கவுண்ட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5, அது இருக்கிற வரைக்கும் எனக்கு நீ அலோ வந்து பிரிண்ட் பண்ணு. அட் எவ்ரி டைம் ஐ நீட் டு அப்டேட் மை கவுண்ட். ஒரு வாட்டி பிரிண்ட் பண்ணி நீங்களே மைண்ட்ல உங்ககிட்ட நான் ஒரு டாஸ்க் கொடுக்குறேன். 5 வாட்டி ஹலோ சொல்லலாம். நீங்க என்ன பண்ணீங்க, கையை விரிச்சுப்பீங்க. விரிச்சிட்டு ஒவ்வொன்றா மடிப்பீங்க. ஹலோ 1 வாட்டி சொல்லிட்டேன், அந்த ஒவ்வொன்றா மடிக்கிறீங்களா, அதுதான் இந்த இன்க்ரிமெண்ட் பண்றது. ஹலோ 2 வாட்டி, ஹலோ 3 வாட்டி, ஹலோ 4 வாட்டி, ஹலோ 5 வாட்டி. அதுதான் இந்த அப்டேஷன். அதாவது தெளிவா சொல்லணும்னா இந்த லூப்புக்கு ஒரு வேரியபிள் இருக்குது, அந்த லூப் வேரியபிள அப்டேட் பண்றீங்க. 3 விஷயம் ரொம்ப முக்கியம்ப்பா. இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா லூப் வேரியபிள இனிஷியலைஸ் பண்ற.
forget about the spelling. My bad. இங்க பாத்தீங்கன்னா லூப்போட கண்டிஷன் கீபோர்ட் 3 திங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிற வரைக்கும் லூப் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். நமக்கு பார்த்தீங்கன்னா 5 வாட்டி வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு எத்தனை வாட்டி பிரிண்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கினா கவுண்டர் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? hello 1, hello 2, hello 3, hello 4. The thing is whileக்கு பக்கத்துல கண்டிஷன், கண்டிஷனுக்கு கீழே ஸ்டேட்மெண்ட். எல்ஸ்பாட் எப்போ தருமா உங்களுக்கு? எல்ஸ்பாட் போட்டால் என்ன தருமா நடக்கும்? எல்ஸ்பாட் போட்டு நீங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதுறதோ ஒன்று தான், எல்ஸ்பாட் போடாமல் நீங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதுறதோ ஒன்று தான். எண்ட் ஆஃப் லூப் முடிஞ்சிருச்சுன்னு நம்ம வந்து சொல்கிறோம். எனிவே அது எக்ஸிக்யூட் ஆகும். புரியுதுங்களா? இப்போ இதை நீங்கள் வந்து டேரெக்டாக இப்படி கூட எழுதலாம், எல்ஸ்பாட் இல்லாமல் கூட. அதனால தான் அது உதவாக்கார ஸ்டேட்மெண்ட். அதெல்லாம் எதுக்குன்னு நான் யோசித்தேன். புரியுதுங்களா? யா, சிம்பிள். ஸோ சின்டெக்ஸ் எழுதும் போது எழுதணும். புரியுதுங்களா? ஏன்னா உங்க புக்ல என்ன சொல்றாங்களோ அதுபடி தான் உங்களுக்கு மார்க் போடுவாங்க. நான் உங்களுக்கு எதுக்கு சொல்றேன்னா நீங்க புரிஞ்சு படிக்கணுன்றதுக்காக நான் இன்னும் டீட்டெயில் தான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? ஸோ சின்டெக்ஸை அப்படியே டிக்டோவா நீங்க வந்து எழுதணும் எக்ஸாம்ல. புரியுதா? கத்துக்கணும், எழுதணும். நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின், லிஸ்ட் த டிஃபரன்சஸ் பிட்வீன் பிரேக் அண்ட் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். பிரேக்குக்கும் கண்டினியூக்குமான வேறுபாடுகள் யாவை? ஓகேவா? ஸோ லாஸ்ட் பாயிண்ட் மட்டும் இப்போ நான் சொல்லிடுறேன். சின்டெக்ஸ் வந்து இங்கே பிரேக்குன்னு எழுதுவீங்க, கண்டினியூன்னு எழுதுவீங்க. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சின்டெக்ஸ்ன்றதோட அவன் இதை வந்து கீவேர்டுன்னு சொல்லியிருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். ஓகே, எங்கப்பா இது ஓகேப்பா. நான் இப்போ வந்து 1லேருந்து 10 வரைக்கும் நம்பர் பிரிண்ட் பண்ண போகிறேன்ப்பா. அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 1லேருந்து 11 வரைக்கும் கொடுப்பீங்க. அப்போ தான் வந்து 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். இப்போ நான் ரன் பண்ணுனா, சாரி, நம்ம இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணணும். இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற டூல் என்னன்னு கேட்டிங்கன்னா பைத்தான், விச் இஸ் அ வெரி குட் டூல் டு லேர்ன் பைத்தான். இது வந்து ஐடின்னு சொல்லுவாங்க, இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ஸோ 1லேருந்து 10 வரைக்கும் எனக்கு வந்துருச்சுப்பா. மேபி வாட் ஐ கேன் டூ இஸ் ஐ கேன் மூவ் திஸ் டு ரைட் டாப் ஸோ தட் அவுட்புட் வில் பி கிளியர்லி. ஓகே, இப்போ எனக்கு இந்த மொமெண்ட் 5 வரப்ப ஏதாச்சும் நான் பண்ண போகிறேன். ஐயோட வேல்யூ 5 வரும்போது ஏதோ ஒன்று நான் பண்ண போகிறேன், பண்ணி காட்டுறேன். இஃப் ஐயோட வேல்யூ 5 வரும்போது ஃபர்ஸ்ட் நான் வந்து பிரேக் அடிக்கிறேன். பிரேக் அடிச்சா என்ன நடக்கும்னு பார்க்கலாமா? இஃப் ஐ ரன் த கோட், 1லேருந்து 4 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகுது. அதாவது ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்க்கும். ஐயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்ல 1 இருக்கு. ஐயோட வேல்யூ 1 ஈக்குவல் டு 5 கிடையாது. அப்போ இஃப் எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ 1 எனக்கு பிரிண்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் அதே மாதிரி 2, 3, 4 பிரிண்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் ஐயோட வேல்யூ மொமெண்ட் இங்க 5 ஆகும்போது செக் பண்ணி பார்க்கும். இங்க நமக்கு வந்து 5 இஸ் ஈக்குவல் டு 5னு வரும். இது கண்டிஷன் ட்ரூ தானே? அப்போ பிரேக்னா ஒன்றும் இல்லை, பிரேக் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆகும்போது இந்த லூப் அவுட்டே வெளியே வந்துடும், கம்ஸ் அவுட் ஆஃப் த லூப். அதாவது அதுக்கு கீழே நீங்க என்னென்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கீங்களோ அதெல்லாம் பார்க்கவே பார்க்குது. இன்னும் நமக்கு ஐட்ரேஷன் பாக்கி இருக்குப்பா. 6, 7, 8, 9, 10 இவ்வளோ ஐட்ரேஷன் பாக்கி இருக்கு. அதெல்லாம் பிரிண்ட் பண்ணாம எப்போ பிரேக்னு வருதோ அப்போ வந்து வெளியே போயிடும். ஓகேவா? இதுவே இப்போ இன்னொரு திங் கண்டினியூன்னு ஒன்று இருக்குது, பேர்லேயே தெரியுது. கண்டினியூ பண்ணுப்பா, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாமே. ரன் பண்ணும்போது எனக்கு 1லேருந்து 10 வரைக்கும் வருது. சம்திங் இஸ் மிஸ்ஸிங். யா, 5 இஸ் மிஸ்ஸிங். எப்போ இந்த 5 வருதோ அந்த பர்டிகுலர் ஐட்ரேஷனை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா வந்து 6க்கு போயிடும். உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஐயோட 3 எடுத்து சொல்லி தரேன். 3 மட்டும் பிரிண்ட் ஆகாது. அதாவது என்னன்னா செக் பண்ணி பார்க்கும். 3 ஈக்குவல் டு 3 எஸ் கண்டினியூ வந்தோடனே கீழே இருக்க எந்த ஸ்டேட்மெண்ட்டும் பார்க்காது. இட் ஸ்கிப் த ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் இட் ஸ்டார்ட் வித் த நெக்ஸ்ட் இட்ரேஷன். உங்களுக்கு அப்படியே டெஃபினேஷன் மாதிரியே சொல்லிட்டோம் போல. ஓகே, டேக் த lavender, like lavender. So break color, break statement. The break statement terminates the loop containing it. உங்களுக்கே தெரியும் அந்த லூப்பே அது வந்து டெர்மினேட் பண்ணி விட்டுருச்சு ஐயோட வேல்யூ 5 வரும்போது. ஆனா கண்டினியூ என்ன பண்ணுச்சு? கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் இஸ் யூஸ்ட் டு skip the remaining part of the loop. இந்த ரிமைனிங் பார்ட் ஆஃப் லூப்ன்றதை விட ரிமைனிங் பார்ட் ஆஃப் ஐட்ரேஷன் அவங்க கொடுத்துருக்கலாம். அதாவது இங்க கீழே என்னென்ன ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்குதோ அதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிடும். ஓகேவா? The continuous statement is used to skip the remaining part of a loop. Second point, control of the program flows to the statement immediately after body of the loop. அதாவது என்ன சொல்றாங்கன்னா லூப் அவுட்டே வெளியே வந்துடும். லூப்புக்கு அடுத்து என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குதோ அதுக்கு வந்து கண்ட்ரோல் வந்துடும். உதாரணத்துக்கு இப்போ எங்க பிரேக் நம்ம கொடுத்துருந்தோம்ல, இப்போ மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணா வெறும் 1, 2 மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். ஏன்னா கீழே எந்த ஸ்டேட்மெண்ட்டும் இல்லை. லூப்புக்கு வெளியே நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறோம் பாய்ன்னு சொல்லிட்டு. அப்பனா எப்ப பிரேக்கை பார்க்குதோ இமிடியேட்டா
லூப்புக்கு அடுத்து உள்ள ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துருச்சு. அதுதான் இமிடியேட்லி பாடி ஆஃப் த லூப்ன்றது. புரியுதுங்களா? கண்ட்ரோல் ஆஃப் த ப்ரோக்ராம்னா ஒன்றும் இல்லை. ஓகே, மவுஸ் பாயிண்டர் வந்துருச்சு. கண்ட்ரோல் ஆஃப் த ப்ரோக்ராம் ஃப்ளோஸ் டு த ஸ்டேட்மெண்ட் இமிடியேட்லி ஆஃப்டர் த பாடி ஆஃப் த லூப். புரியுதா? நம்ம லூப் முடிஞ்சோன்னா நெக்ஸ்ட் என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துடும். வேற இங்கே உனக்கு வந்து கண்ட்ரோல் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் ப்ரோக்ராம் ஸ்டார்ட்ஸ் வித் த நெக்ஸ்ட் இட்டரேஷன். அதாவது இப்போ இந்த இடத்துல நீங்க கண்டினியூ கொடுத்தீங்கன்னா எப்போ கண்டினியூவை வந்து பார்க்குதோ லூப் அவுட்லாம் வெளியே வராது. ஜஸ்ட் அந்த கரண்ட் இட்ரேஷனை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இட்ரேஷன்ல ஸ்டார்ட் ஆகும். அதாவது 3 மட்டும் ஸ்கிப் ஆயிட்டு நெக்ஸ்ட் இட்ரேஷன்ஸ் இந்த 4, 5, 10 வரைக்கும் உங்களுக்கு வந்து வந்துருது. இப்போ புரியுதா? பிரேக்குக்கும் கண்டினியூக்குமான டிஃபரன்சஸ் சந்தேகமே வரக்கூடாது. புரியுதுங்களா? இன்னும் சிம்பிளா சொன்னா ஒரே வார்த்தையை சொல்லணும்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட் மொத்தமா லூப் அவுட்டே வெளியே வந்துடும். கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் அந்த கரண்ட் இட்ரேஷனை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு இட் ஸ்டார்ட்ஸ் வித் நெக்ஸ்ட் இட்ரேஷன். இதுதான் ப்ராப்பரான டெஃபினேஷன். ஓகேவா? Yeah, very thank you so much for watching this video till the end. I hope this video helped you a lot. So நம்ம similarly இந்த ரிமைனிங் இருக்க சாப்டர்ஸ்க்கும் நம்ம வந்து போட போறோம். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் நான் வந்து டெலகிராம்ல போஸ்ட் பண்றப்போ யூ கேன் ஜாயின் டெலகிராம் சேனல். ஓகேவா? வேற ஏதாச்சும் டவுட்ஸ் சஜஷன்ஸ் எதனா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. டெஃபினெட்லி ஐ வில் ட்ரை டு கிளாரிஃபை. ஓகே, தேங்க்யூ. 26